நீங்கள் வந்து இந்த வில்லேஜ் மில்க்னு யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வில்லேஜ் ரோஸ் மில்க் அப்படின்னு போட்டுக்கலாம். எல்லாமே அப்ஜெக்டட். இதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து மே அரௌண்ட் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து பால் வந்து 23 ரூபாய்க்கு தராங்க. ஏன்னா இந்த வில்லேஜ் மில்க் வந்து 27 ரூபாய்க்கு தராங்க. எல்லாருமே வந்து 4 to 5 lakhs வச்சிருக்கேன், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்லாம் கேட்குறீங்க, என்ன ஃப்ரான்ச்சைசி எடுக்கலான்றதான் கேட்குறீங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வில்லேஜ் மில்க் ரோஸ் மில்க் ஸ்கேமை பற்றி பேசியிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்டில் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சில பேர் வந்து இந்த ட்ரேட்மார்க் சர்ச்சில் எப்படி பண்ணுறது அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். மோர் இம்பார்ட்டன்ட்லி சில இன்ஃபர்மேஷன் அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்காம விட்டுருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜ் மில்க் ஸ்கேமை பற்றி நான் ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ரிசர்ச் பண்ண உடனே நான் வந்து வீடியோ போடலை. ரிசர்ச் பண்ணி ஒரு 2 months கழிச்சு தான் போட்டேன். எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே டேரெக்டாக நான் காண்டாக்ட் பண்ணது வில்லேஜ் மில்க்கு தான். வில்லேஜ் மில்க்கு காண்டாக்ட் பண்ணப்போ அவங்க டோல் ஃப்ரீ நம்பரில் காண்டாக்ட் பண்ணப்போ நான் கேட்குற கொஸ்டின் அவங்களுக்கு எதுவுமே புரியல. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ஓனரை விட்டு எனக்கு கால் பண்ண சொன்னாங்க. அவங்க ஓனர் ஏபி புருஷ் அவர் டேரெக்டாக எனக்கு கால் பண்ணி நான் ட்ரேட்மார்க்லாம் எடுத்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள்லாம் சொன்னார். நான் அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் என்ன எடுக்கவே இல்லை, 29 ட்ரேட்மார்க் எடுத்திருக்கிறது வந்து வெறும் லேபிள் மட்டும்தான். நீங்கள் வந்து திருப்பி ட்ரேட்மார்க் எடுக்கணும், அந்த 6ல் நீங்கள் எடுக்கணும், இட்ஸ் இல்லீகல்லாம் சொல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிடுறேன் சார் அப்படிலாம் சொல்லியிருந்தார். 2 months ஆகியும் அவர் எதுவும் பண்ணாததுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது இன்டென்ஷனாக பண்ணுற மாதிரி தெரிஞ்சு அண்ட் நிறைய பேர் சீட் பண்ணுற மாதிரி தோணுச்சு. அதனால தான் நான் அந்த வீடியோ போட வேண்டியதாக இருந்தது. இதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து மே அரௌண்ட் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். மேலேருந்து 2 months கழிச்சு தான் வந்து இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன், விச் இஸ் ஜூலையில். அண்ட் நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணதும், அவர் எனக்கு கால் பண்ண சொன்னதும், நான் கால் பேசினதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டார். நான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு வீடியோ ரிமூவ் பண்ணுறதுக்கு. நான் இந்த இன்ஃபர்மேஷன் கூட ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நாட் ஓன்லி வில்லேஜ் மில்க், நிறைய ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நிறைய லாஸ் ஆகிருக்காங்க, கடன்லாம் வாங்கிட்டு லாஸ் ஆகிருக்கு, என்ன பண்ணுறதுலாம் தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஐ பர்சனலி ஃபெல்ட் பேட் பிகாஸ் நான் இதை முன்னாடியே சொல்லியிருந்தா சில பேரை வந்து அதில் போடாமல் தவிர்த்துருக்கலாமா எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ண வேண்டியதாக இருந்தது. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ட்ரேட்மார்க்லாம் சர்ச் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் அந்த பிராண்டுக்கு நீங்கள் ட்ரேட்மார்க் சர்ச் பண்ணி இவங்க வேலிடாக அந்த நேம் நம்மளுக்கு கொடுக்கலாமா, நம்ம இல்லைன்னா அவங்க கிட்ட ஃப்ரான்ச்சைசி கொடுக்காமே அந்த நேம் யூஸ் பண்ணலாமான்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐ வுட் லைக் டு அட்ரஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எல்லாருமே வந்து 4 to 5 lakhs வச்சிருக்கேன், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்லாம் கேட்குறீங்க, என்ன ஃப்ரான்ச்சைசி எடுக்கலான்றதான் கேட்குறீங்க, எடுத்தோடனே ஃப்ரான்ச்சைசி தான் கேட்குறீங்க. அவங்க கிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எதுக்கு ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்? ஃப்ரான்ச்சைசி மோஸ்ட்டாக 2 விஷயத்துக்காக எடுப்பாங்க. ஒன்று வந்து அவங்களுடைய நேம் செட்டாக இருந்ததுன்னா அந்த நேமை பார்த்து கஸ்டமர் வருவாங்க. ரெண்டாவது, ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிரியாணினா, உங்களுக்கு பிரியாணி பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் பிரியாணி வாங்கி விற்கலாம். திஸ் இஸ் வை யூ கோ ஃபார் ஃப்ரான்ச்சைஸ், ரைட்? இந்த ரோஸ் மில்க் பிஸ்னஸில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது? இருக்கிறது 3 இன்க்ரீடியன்ஸ். ஒன்று வந்து மில்க்கு, அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ், அதுக்கப்புறம் சக்கரை. இது கூட நம்மளால் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு நம்ம ஃப்ரான்ச்சைசி போகணும்? நீங்களே ஒரு பால் எடுத்து ஒரு சிரப் எங்கேயாவது கடையில் இருக்கான்னு பார்த்து சக்கரை போட்டு பாருங்கள், டேஸ்ட் வந்துச்சுன்னா அது ஒரு கடையை ஆரம்பிக்கலாம். This is what my suggestion is. And more importantly, எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் யூசர் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் வீடியோவை பார்த்துட்டு ஹீஸ் தேங்க் மீ தட் நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஃப்ரான்ச்சைசி எடுக்கல, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் ஈவன் அவருடைய பிளான்ஸ் எனக்கு சொல்லியிருந்தாரு, விச் இஸ் நான் இப்போ ரோஸ் மில்க் ஃப்ரான்ச்சைசி எடுக்கல, அதுக்கு பதிலாக திருமலா ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறேன். அவங்க வந்து பால் வந்து 23 ரூபாய்க்கு தராங்க, ஏன்னா இந்த வில்லேஜ் மில்க் வந்து 27 ரூபாய்க்கு தராங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுனால அவங்களே வந்து ஃப்ரீசர்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ நான் அந்த ஃப்ரீசரில் பாலும் விற்கலாம், அந்த பாலை வச்சு நான் வந்து ரோஸ் மில்க்கும் போடலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, விச் இஸ் அ வெரி குட் ஐடியா. நீங்கள் யாராவது இந்த ரோஸ் மில்க் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தால் இந்த பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா நிறைய பால் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த திருமுல்லா, ஆவின், அமுல், அதுக்கப்புறம் ஆரோக்கியா. ஸோ எல்லாருக்கிட்டையும் விசாரிங்க, இதில் உங்களுக்கு பால் கொஞ்சம் கம்மியாக இருக்குதோ, இதில் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வருதோ, அந்த பால் எடுத்து நீங்கள் பண்ணுறது பெட்டராக எனக்கு தோணுது. அது நீங்கள் பண்ண பாருங்கள். அண்ட் ட்ரேட்மார்க் சர்ச் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் ட்ரேட்மார்க் சர்ச் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கூகுளில் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். வுட் மார்க்ன்ற நேராக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் கண்டெய்ன்ஸ் மேட்ச் வித் இருக்குல்ல. ஸ்டார்ட் வித்னா இந்த வில்லேஜ் மில்கில் VIL அந்த ஸ்டார்ட் ஆகிறது. கண்டெய்ன்ஸ்னா வில்லேஜ் மில்கில் LLன்னு போட்டாலே வில்லேஜ் மில்கில் LL வருது இல்லையா, அது. எக்ஸாக்ட் மேட்ச்னா வில்லேஜ் மில்கில் எக்ஸாக்ட் மேட்ச் ஆகும். கிளாஸ் வந்து நான் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க பாருங்கள். இந்த கிளாஸஸ்லாம் அவங்க வாங்கியிருக்கணும். சப்போஸ் பால் விற்கிறதா இருந்தால், மீட் விற்கிறதா இருந்தாலும் வாங்கியிருக்கணும். அண்ட் அதை அந்த கேப்சா என்டர் பண்ணிவிட்டு யூ நீட் டு கிளிக் ஆன் சர்ச். சர்ச் கொடுத்தோடனே உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். அவங்க எவ்வளோ வாட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க, எல்லா வாட்டியும் ரெஃப்யூஸ் ஆகிருக்கு பாருங்கள். எல்லாருமே ஒரே ஆள் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு, ஏபி புருஷ்ன்றவர் தான். அவர் தான் வந்து ஓனர் போல இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டட் ரெஃப்யூஸ்னு வந்திருக்கு. ஆனால் ஒரே இடத்துல ரெஜிஸ்டர்னு வந்திருக்கு, விச் இஸ் வில்லேஜ் மில்க் லேபிள். அங்கே பாருங்கள், லேபிள், விச் மீன்ஸ் அந்த பெயிண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கெட்ச், அந்த லேபிளை தான் அவங்க எக்ஸாக்டாக யூஸ் பண்ண முடியும்.
அந்த பேருக்கான ஒரு ட்ரேட்மார்க் அது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் சர்ச்சுக்கு போவோம். அகைன் வில்லேஜ் மில்க்னு போட்டுக்கோங்க. அண்ட் கிளாஸ் 30 இப்போ சர்ச் பண்ணுவோம். ஏன்னா இந்த 5 ட்ரேட்மார்க்குமே நீங்கள் வாங்கியிருக்கணும். அதனால நான் ஒவ்வொரு கிளாஸாக உங்களுக்கு சர்ச் பண்ணுறேன். இது ஏன் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னா, நாளை பின்ன நீங்கள் வேறு ஏதாவது பிராண்டுக்கு நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இதுலேயும் பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஏபி புருஷன் ஒரு அப்ளை பண்ணியிருக்காரு. எல்லாமே அப்ஜெக்டட் 3 வாட்டி அப்ளை பண்ணியிருக்காரு, 3 வாட்டி அப்ஜெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சர்ச் பண்ணுவோம். இது வந்து 32 கிளாஸ்க்கு. அகைன் அங்கே மேலே வந்து வில்லேஜ் மில்க்னு டைப் பண்ணிக்கோங்க. இல்லை சம்டைம்ஸ் வந்து சில பிராண்ட் வந்து வில்லேஜ் மில்க் ஒன்றா கூட வாங்கியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். 32 போட்டு கேப்சா போட்டுக்கோங்க. கிளாஸ் 32 போட்டுட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். இதுலேயும் பாருங்கள் அப்ஜெக்டட் ஆனால் கடைசியில் அக்செப்டட் அண்ட் அட்வைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போதைக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணியிருக்கோம், யாராவது அப்ஜெக்ட் பண்ணால் அதை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுவேன்றது தான் அர்த்தம். அது இன்னும் அவங்களுக்கு ட்ரேட்மார்க் இன்னும் கிடைக்கல. ஓகே, அது கூட எப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க, ஜனவரியில் அப்ளை பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ வந்து கிளாஸ் 35 நம்ம பார்ப்போம். அகெயின் சேம் ப்ரொசீஜர் தான். வில்லேஜ் மில்க்னு போட்டுக்கோங்க. 35 போட்டுட்டு கேப்சா கொடுத்துட்டு சர்ச் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சர்ச் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திருப்பியும் எல்லாமே அப்ஜெக்டட் பாருங்கள். எல்லா வாட்டியும் அப்ளை பண்ணியிருக்கார், அப்ஜெக்ட் பண்ணியிருக்கார். ஓகே, அகைன் த சேம் திங் யூ வில் ஹேவ் டு டூ ஃபார் 43 ஆல்சோ. நாளை பின்ன அவங்க கிட்ட நீ யாராவது ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ அவர் வந்து நான் எடுத்திருக்கேன், இல்லை அதெல்லாம் தேவையில்லை, இந்த கிளாஸ்லாம் தேவையில்லை, வெறும் 29 வெறும் 32 தான் தேவைன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் மற்ற கிளாஸில் அப்ளை பண்ணீங்கன்ற என் கேள்வியை கேட்கலாம். அதனால தான் நான் எல்லா கிளாஸ்லையும் போட்டு காமிச்சிட்ருக்கேன். எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு அப்ஜெக்டாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள், மற்ற 2 இடத்துல அப்ஜெக்டாக இருக்குது, ஒரே இடத்துல அக்செப்டட் அண்ட் அட்வர்டைஸ்ட். அது கூட ஜனவரியில் அப்ளை பண்ணியிருக்காரு. ஓகே, இது கூட ரிஜெக்ட் ஆகலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட்மார்க்கை நீங்கள் சர்ச் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த வில்லேஜ் மில்க்ன்ற ஒரு நேமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஏபி புருஷே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னா நீங்கள் வந்து இந்த வில்லேஜ் மில்க்னு யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வில்லேஜ் ரோஸ் மில்க் அப்படின்னு போட்டுக்கலாம். வில்லேஜ் மில்க் தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ வில்லேஜ் ரோஸ் மில்க் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ நீங்கள் ஒரு நேம் போர்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு கடை பேராக இருக்கட்டும், அந்த வில்லேஜ் ரோஸ் மில்க்னு போட்டால் யாருக்கும் தெரியவும் போகிறது இல்லை. யூ ஜஸ்ட் நீட் டு கிவ் குவாலிட்டி மில்க். மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் இந்த பிராண்டட்ல போகிறப்போ, ஃபார் அன் எக்ஸாம்பிள் அமுலா இருக்கட்டும், ஆரோக்கியாவாக இருக்கட்டும், திருமலாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏற்கனவே அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்து விற்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது அவங்க ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீபாய் பற்றி பேசுகிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஐ ஹவ் ஸ்டார்டட் கலெக்டிங் சம் இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் கமெண்ட்டில் டீபாய் பற்றி தான் போட சொல்லியிருந்திருக்கீங்க. அதை பற்றி நான் போடுறேன். See you in next video. Thank you so much. Bye bye.